உடம்பை தூக்கிட்டு போகும் பொழுது ஆண்கள் தானே தொழுவிக்கணும். அஸ்மா பின் உமைஸ் சொன்னார்கள், எத்தியோப்பியாவிலே நான் இருந்தேன், ஹபஷாவிலே ஈச்ச ஓலை இருக்குதே, ஈச்ச ஓலையை நெய்து மையத்துக்கு மேல் போடுவார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய ஜனாசாவுக்கும் அதே மாதிரி செய்யுங்கள். முதலாக ஈச்ச ஓலையால் மறைக்கப்பட்டது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா தான். இரவையில் தான் என்னுடைய ஜனாசாவை அடக்கும்படி வசிய செய்தார்கள். ஜனாசாவை அஸ்மா பின் உமைஸும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தான் குளிப்பாட்டினார்கள். பக்கீயிலே தான் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய வீட்டுக்குள் அடக்க விடவில்லை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பக்கீயிலே தான் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர் இரவு நேரம் தோண்டப்பட்டது. அதற்குள்ளே தான் அவருடைய ஜனாசா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசா அடக்கம் செய்ய